ஹாய் டிசைனர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர், ஸ்வாட்சஸ், கிரேடியண்ட், பேட்டர்ன், இன்ஃபோ, சேனல். இது எல்லாத்துக்கும் ஒரு காமனான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி கலர் எப்படி ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கலர். ஓகேங்களா? இப்போது லேயரில் ஒரு இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த கலர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டுக்கு நீங்கள் ஒரு கலர் கொடுக்கலாம், ஃபோர்க்ரவுண்டுக்கு நீங்கள் ஒரு கலர் கொடுக்கலாம். பேக்ரவுண்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா பேக்ரவுண்டு, இது வந்து பேக்ரவுண்ட். ஃபோர்க்ரவுண்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸ், இதுதான் ஃபோர்க்ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேக்ரவுண்ட் வச்சுட்டு லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஏதாவது ஒரு கலரை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் இந்த பிங்க் கலரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டு இங்கே கலர் பேலட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் வந்துடும். ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் வைத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் அந்த பிங்க் கலர் வந்து செலக்ட் ஆகிடும், ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த பாரில் நான் ப்ளூ கிளிக் பண்ணுறேன். ப்ளூவோட ஷேட்ஸ் எல்லாமே வரும். நான் எனக்கு எது தேவையோ அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் கிளிக் பண்ணும்போது அந்த ஷேட்ஸ்க்கான ப்ரிவ்யூ வந்து இங்கே காட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் பேலட்டில் ப்ளூ மாறிட்டுருக்கும். ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ஃபில்லு. தென் வந்து ஃபோர்க்ரவுண்டுன்றது என்னென்னா, நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ப்ரஷ் டூலை எடுத்துக்கங்க. ப்ரஷ் டூலை எடுத்துகிட்டு இந்த பாரில் வந்து க்ரீன் வச்சுக்கோங்க. க்ரீன் வச்சுட்டு ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜ் மேலே லேயர் செலெக்ஷனில் இருக்கணும். இப்போ நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வரும். ஓகேங்களா? இதுதான் ஃபோர்க்ரவுண்ட் ஃபில்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கலரை வந்து பேக்ரவுண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோர்க்ரவுண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஷேப் வரைய போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் உங்களுக்கு கலர் வந்து யூஸ் ஆகும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் இருக்குது. ஏன் க்ரீன் இருக்குன்னா, ஆல்ரெடி நீங்கள் க்ரீனை பிக் பண்ணியிருக்கீங்க. இப்போ வேறு கலர் ஏதாவது வேணும் அப்படின்னா, ரெட்டு வேணும் அப்படின்னா ரெட்டை பிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது ரெட்டாக மாறிடும். ஓகேங்களா? இதுக்கு தான் வந்து கலர் யூஸ் ஆகுது. ஒரு ஷேப், ஒரு ஃபோர்க்ரவுண்டாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஷேப்பு, டெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் கலர் கொடுக்கணுன்னா இந்த கலர்ஸ் மூலமாக தான், இந்த கலரை பிக் பண்ணி தான் நீங்கள் வந்து கலர் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து கலர் பேனலு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட்சஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ண கலர்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த ரெக்டாங்குலரை கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த ப்ளூ கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் வந்து ப்ளூவாக மாறிடும். க்ரீன் பிக் பண்ண அப்படின்னா க்ரீனாக மாறும். அதாவது ரீசெண்டாக நீங்கள் ஒர்க் பண்ண கலர்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். அதை தாண்டி ப்ரெசெட்ஸ் நிறைய இருக்கும். ஃபோட்டோஷாப்லேயே இன்பில்டாகவே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கலர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்ஜிபி கலர்ஸ் இருக்கும், சிஎம்ஒகே கலர் இருக்கும். நீங்கள் இப்போ சிஎம்ஒகே கலரில் இந்த ப்ளூ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்கள், இந்த ரீசன்ட் கலரில் ஸ்டார்டிங்கில் வந்தது. இப்போ க்ரீன் கிளிக் பண்ணுறேன், இந்த இடத்துல க்ரீன் வருது பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து எனக்கு தனியாக ஒரு கலர் தேவைப்படுது, நான் வந்து ஒரு பிராண்ட் வச்சுருக்கேன், எனக்கு தனியாக ஒரு கலர் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ நான் இந்த கலர் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, க்ரியேட் நியூ ஸ்வாட்சஸ் கொடுங்க. இந்த இடத்துல வந்து க்ரீன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த கலர் வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபோல்டர் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு டிசைன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணுறேன். இந்த டிசைன் 1ல் ஸ்வாட்சஸ் இந்த கலர் வந்து எனக்கு தேவைப்படுது, கலர் 1ன்னு சொல்லிடுறேன். தென் இங்கே பிக் பண்ணிவிட்டு இந்த கலர் வந்து பிங்க் கலர் வந்து 2ன்னு கொடுத்துக்கிறேன். தென் வந்து இந்த ஆரஞ்சு கலர் வந்து 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டிசைன் ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கலரை வந்து அதிகமாக
யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு பிராண்டிங் கொக்கோகோலா இல்லை ஒரு சில கம்பெனிலாம் வந்து ரெகுலராக ஒரு கலரை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ஃபோல்டர் ஸ்வாட்சஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான கலரை ஈஸியாக நீங்கள் பிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஸ்வாட்சஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் கலர்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ரீசன்ஸ் கலர்ஸ் இங்கே வந்துடும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாட்சஸ். கிரேடியன்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் கிரேடியன்ட் இங்கே நான் கொடுக்குறேன், கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த லேயர் வந்து செலக்ட் ஆகிருக்கு, அதனால் கிரேடியண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ இந்த கிரேடியன்ட் லேயரையே நீங்கள் வந்து வேறு கலர் மாற்ற போகிறீங்க அப்படின்னா, இங்கே ப்ராப்பர்ட்டி பேனல் வந்து தானாக ஓப்பன் ஆகிருக்கும். இந்த ஃபில்லில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இதில் கலர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலர்ஸ் வரும். இப்போ நீங்கள் எதுலேயுமே என்ன பண்ணிக்கலாம்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி கலர் சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்பில்டாகவே என்ன இருக்கும் அப்படின்னா, அதுலேயே நிறைய கலர்ஸ் வந்து இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபில்லில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட். ஒரு கலருக்கு மேலே 2 கலரை வந்து நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கிரேடியன்ட் வந்து யூஸ் ஆகுது. இதை நீங்கள் பேக்ரவுண்டுக்கும் இந்த கிரேடியன்ட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பேட்டர்ன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பேட்டர்ன் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த பேட்டர்ன் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த இம்போர்ட் பண்ணுறது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் பேட்டர்ன் இருக்குது, இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா? இது இம்பில்டாக இருக்கிற பேட்டர்ன்ஸு. இப்போ ட்ரீ இருக்குது அப்படின்னா ட்ரீயை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரீ வந்து ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? எந்த பேட்டர்னை கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகிடும்னா ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் எந்த பேக்ரவுண்டு கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இங்கே லாக் எடுத்துருங்க. இப்போ பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், பேக்ரவுண்ட் லேயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறிட்டுருக்கும். ஓகேங்களா? இது வந்து ரெக்டாங்குலர் லேயரு, இது வந்து பேக்ரவுண்ட் லேயர். ரெண்டுமே பேட்டர்னுக்கு மாறிட்டுருக்கும். உங்களுக்கு தேவைப்படுறதுல நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 4 லேயரை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோன்னு சொல்லிட்டு விண்டோஸில் போயிட்டு இன்ஃபோன்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது வரும். இந்த இன்ஃபோ எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் கலர் பேலட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எங்கே எடுத்துகிட்டு போகிறேனோ அந்த இடத்துல RGB வேல்யூ காட்டும், CMYK வேல்யூ காட்டும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே எடுத்துகிட்டு போகும்போது, இந்த கொடையாண்டு எடுத்துகிட்டு போகும்போது RGB வேல்யூ எவ்வளோ, ஆரோட வேல்யூ எவ்வளோ, ஜியோட வேல்யூ எவ்வளோ, பியோட வேல்யூ எவ்வளோன்ட்டு நம்மளுக்கு வந்து காமிக்குது. அதேமாரி CMYK வேல்யூ வந்து காட்டுது. ரெட்டோட வேல்யூ எவ்வளோ, பியோட வேல்யூ எவ்வளோ, ஜியோட வேல்யூ எவ்வளோன்ட்டு. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணும்போது RGB வேல்யூ காட்டுது. இல்லை இந்த இடத்துல வச்சு கூட நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் பேலட்டில் அந்த கலர் வந்து என்னவோ பிக் ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் இந்த தலைமுடி கலர் வந்து பிக் பண்ணுறேன். அந்த இடத்துல வந்து கலர் பேலட்டில் வந்து இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வேறு ஏதாவது இடத்துக்கு அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கலர் பேலட்டில் வந்து பிங்க் வந்துடுச்சு, இந்த பழுப்பு கலரில் வந்துடுச்சு. நீங்கள் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ. நீங்கள் எங்கே மவுஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதோட வேல்யூ வந்து காட்டும். தென் வந்து சேனல். இந்த சேனல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இங்கே எடுத்து வந்துடுறேன். இப்போ வந்து இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் வந்து RGB 3 சேர்ந்த இது தான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. இங்கே பாருங்கள், நான் ஐ ஆப்ஷன் ஆஃப் பண்ணிடுறேன். ரெட்டு மட்டும் இருந்தால் இப்படி இருக்கும், க்ரீன் மட்டும் இருந்தால் இப்படி இருக்கும், ப்ளூ மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும். ஏன் மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா க்ரே ஷேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போது ப்ளூவும் ரெட்டும் நான் வைக்கும்போது ப்ளூ ரெட்டு மட்டும் நம்மளுக்கு வியூ காமிக்கும்.
ப்ளூ க்ரீன் வைக்கும்போது ப்ளூ க்ரீன் மட்டும் நம்மளுக்கு காமிக்கும். இப்போ ரெட்டும் ப்ளூவும் வைக்கும்போது ரெட்டு ப்ளூ இருக்கிற இது மட்டும் நம்மளுக்கு காமிக்கும். இப்போ நான் வந்து ப்ளூ வச்சுட்டு இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லெவல்ஸில் போயிட்டு ஆர்ஜிபியில் ப்ளூ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது மூணு பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேடோ, மிட்டோன், ஹைலைட்ஸ். இப்போ நான் ஹைலைட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வியூ தெரியும். இந்த கடலில் இருக்கிற தண்ணியும் வானமும் பாருங்கள், ஸ்கையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸாக இருக்கிற மாதிரி தெரியும். தென் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வியூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்கையும் ப்ளூவும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆன மாதிரி தெரியும். எதுக்காக இது யூஸ் ஆகுது அப்படின்னா கலர் கரெக்ஷன் அப்போ, கலர் கிரேடிங் அப்போ இது யூஸ் ஆகுது இந்த சேனல். ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், கலர் கரெக்ஷனுக்கு தேவையான டாபிக் வந்து சேனல். நீங்கள் இந்த ஆர்ஜிபி வேல்யூ எதுவோ, எந்த வியூ உங்களுக்கு தேவையோ அதை ஐ ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேடோஸு, ஹைலைட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சினிமேட்டிக் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இமேஜே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான டாபிக்ஸு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.